नमस्कार, मेरा नाम सुंदर है। मैं आपको ना உங்களுக்கு आज இன்னைக்கு एक छोटी सुंदर कहानी सुनाऊंगा। छोटी छोटी है ना चिन्नदा सुंदर कहानी अलगान कதை। ओके, चिन्न कதை। पहले कहानी का नाम है। कहानी का नाम है कதையோட பேரு। फूल कितने सुंदर है। फूल कितने सुंदर है। फूल कितने सुंदर है ना, पूकल फूल है ना, फूल कितने कितने ना एवलो सुंदर है ना अलग। फूल कितने सुंदर है, பூ எவ்வளோ அழகா இருக்கு। அதில் வந்து ஒரு சின்ன பெண் பேர் வந்து பொன்। சின்ன பெண் பேர் என்னது, பொன் अपनी सहेली मीनू என்னன்னா பொன் अपनी सहेली है ना अवलोडिय फ्रेंड। अपनी सहेली मीनू के घर गई। मीनू के घर गई ना, मीनू அவங்க வீட்டுக்கு போனாள்। मीनू के घर गई, मीनू வீட்டுக்கு போனாள்। गई है ना போனா। ओके, पुन अपनी सहेली मीनू के घर गई है ना पोना। वहाँ ना अंग, वहाँ सदाबहार के पौधों में लगे बैंगनी और सफ़ेद फूल उसे बहुत अच्छे लगे। वहाँ ना अंग सदाबहार ने और पूचड़ी। सदाबहार அந்த பூச்செடி सदाबहार के पौधों में, पौधेன்னா செடி, पौधाன்னா செடி, पौधोன்னா செடிகள், पौधेன்னு சொல்லுவாங்க। ஓகே, ஸோ பௌதம் அந்த செடியிலேருந்து, ஓகே, பௌதம்னா இந்த செடிகள்। இப்போ எப்பயும் செடி என்ன சொல்லணும்னா பௌதான்னு சொல்லணும்। செடிக்கு வந்து பௌதான்னு சொல்லணும்। மரத்தை வந்து பேடுன்னு சொல்லணும்। மரத்தை என்ன சொல்லணும்னா பேடுன்னு சொல்லணும்। ओके, நம்ம செடி மரம் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா। ஸோ पेड़ पेड़ என்ன மரம், पौधे என்ன செடிகள், पेड़ पौधे। ओके, वहाँ அங்கே सदाबहार पौधों में लगे என்ன அந்த செடியில் இருக்கிறன்னா செடியில் பூத்துருக்க। ஓகே, पौधों में लगे बैंगनी என்ன बैंगन என்ன கத்திரிக்காய், बैंगनी என்ன கத்திரிக்காய் கலரை வந்து बैंगनीன்னு சொல்லுவாங்க। கத்திரிக்காய் கலர், வயலட் கலர் இருக்கு இல்லையா, கத்திரிப்பூ கலர்னு சொல்லுவோம் அது। ஓகே, ஸோ बैंगनी என்ன வயலட் கலர்। और மற்றும் सफ़ेद फूल என்ன வெள்ளை கலர் பூ, सफ़ेद என்ன वाइट, फूल என்ன பூ, सफ़ेद फूल उसे बहुत अच्छे लगे। उसे என்ன அவளுக்கு, उसे बहुत अच्छे लगे ना ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா ஃபீல் பண்ண। लगेன்னா ஃபீல் பண்ணணும்। मुझे अच्छा लग रहा है ஆனால் நான் ரொம்ப நல்லதாக ஃபீல் பண்ணுறேன்ற மாதிரி। ஓகே, இது வந்து சென்டென்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அதை டிவைட் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு மீனிங் வந்து ஈஸியாக இருக்கும்। சென்டென்ஸ் பெருசாக இருக்குன்னு பயந்துடக்கூடாது। சென்டென்ஸ் பெருசாக இருந்தாலும் அதை வந்து நம்ம சின்னதாக பீஸ் பண்ணி படிக்கும்போது கரெக்டாக இருக்கும்। ஓகே, वहाँ सदाबहार के पौधों में लगे, वहाँ सदाबहार के पौधों में लगे बैंगनी और सफ़ेद फूल उसे अच्छे लगे ना நல்லா இருந்துச்சு, நல்லா ஃபீல் ஆச்சு। बहुत अच्छे लगे ना ரொம்ப நல்லா ஃபீல் ஆச்சு। ओके, उसने मीनू से, उसने ना अवल, ओके, उसने अवल, ओके, उसने मीनू से ना मीनू से उन फूलों के बारे में पूछा। उन फूलों के बारे में, उन फूलों ना अंद पूकल, उन फूलों के बारे में है ना அதை பற்றி पूछा ना கேட்டுச்சு।
இப்போ உங்களுக்கு இந்த கதை சொல்கிறேன் இல்லையா, அந்த கதையில் வந்து நிறைய சென்டென்ஸ் வரும், ரெகுலர் சென்டென்ஸ் வரும், ரெகுலராக பேசுகிற மாதிரி வரும். ஸோ நம்ம ஹிந்தி பழகிறதுக்காக இந்த கதை வந்து ரொம்பவும் முக்கியமானது. ஓகே, நல்லாயிருக்கும் இது மூலமாக பண்ணும்போது. उसने ना हुआ, उसने मीनू से उन फूलों के बारे में पूछा. उन फूलों के अंद पूकल पत्ती बारे में अन्ना पत्ती बारे में पूछा ना केकनो. तुमने इन्हें कैसे लगाया. அது என்ன கேட்குறா, तुमने ना நீ तुमने उसे इन्हें ना इधर तुम इन्हें कैसे लगाया, நீ எப்படி வச்ச, நீ இந்த செடிகளை எப்படி வச்ச. ஓகே, तुमने इन्हें कैसे लगाया, तुमने इन्हें कैसे लगाया. ஓகே, நீங்கள் இதை எப்படி வச்சிங்க. मीनू ने कहा, मीनू சொல்கிறா, मीनू ने कहा अरे, இப்போ நம்ம சொல்கிறோம் ஐயோ அரேன்னு சொல்கிறோம், அரே ये तो बड़ी आसानी से लग जाते हैं. ये तो ना இது बड़ी आसानी से ना ரொம்ப ஈஸியாக, ஆசானின்னா ஈஸி. ஓகே, சுலபமானு சொல்லுவோம் இல்லையா, ஆசானி. ஆசானி. मीनू ने कहा, मीनू வந்து சொல்கிறா, अरे ये तो बड़ी आसानी से लग जाते हैं. இது வந்து சும்மாவே வந்துடும், சும்மாவே வச்சிடலாம். லக் ஜாத்தே ஹேன்னா சும்மாவே வந்துடும். அரே ये तो बड़ी आसानीனா ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சுலபமாக. बड़ी आसानी से लग जाते हैं அது வந்து வந்துடும், ரொம்ப ஈஸியாகவே அந்த செடியை வந்து வச்சிடலாம், வந்துடும். ஓகே, நியம் சேன்னா நியம்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னு சொல்லுவாங்கன்னா, நியம் சேன்னா டைத்தில், நியம் சேன்னா டைத்தில், நியம் சே பானி தேத்தி ரஹனா. நியம் சேன்னா கரெக்டாக டயத்துக்கு தண்ணி கொடுத்துட்டு இருக்கணும், தண்ணி ஊற்றிட்டு இருக்கணும். நியம் சே பானி தேத்தி ரஹனா, நியம் சே பானி தேத்தி ரஹனா. நியம் சேன்னா டயத்துக்கு. ஓகே, நியம் சே பானி தேத்தி ரஹனா என்ன ப்ராப்பராக தண்ணி ஊற்றிட்டு இருக்கணும். पौधों को ऐसी जगह, पौधों को ना செடிகளை, पौधों को செடிகளை ऐसी जगह रखना. ऐसी जगहना அப்படி இடத்துல வைக்கணும். ऐसी जगहना அப்படி இடத்துல வைக்கணும், அப்படி. ஓகே, ऐसी जगह रखना जहाँ उन्हें बराबर धूप मिलती रहे. बराबरना டயத்துக்கு, பராபரனா கரெக்டான. கொஞ்சம் உடம்பு சரியில்லை, உடம்புன்னு அப்படி கிடையாது, கொஞ்சம் சளி பிடிச்ச மாதிரி இருக்குது, ஒன்றும் தப்பாக நினைக்காதீங்க. नियम से पानी देती रहना, नियम से पानी देती रहना ना, नियम से ना கரெக்டான டயத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்கணும். पौधों को ऐसी जगह रखना, पौधों को ऐसी जगह रखना. அந்த அந்த செடிகளை வந்து எப்படி இடத்துல வைக்கணும்னா, जहाँ उन्हें बराबर धूप मिलती रहे. அங்கே வந்து அதுக்கு கரெக்டான வெயில் படணும். धूप मिलती रहेना கிடைக்கணும், मिलना கிடைக்கணும். जहाँ उन्हें बराबर धूप मिलती रहे. बराबर धूपना உங்களுக்கு வெயில், धूप मिलती रहा, मिलना கிடைக்கணும், கரெக்டான வெயில் கிடைக்கணும். मिलती रहे. मीनू ने सदाबहार के, मीनू வந்து सदाबहार செடியோட, मीनू सदाबहार के 8-10 8-10 8-10 8-10 जड़ सहित, जड़ अन्ना வேர்னு சொல்லுங்க, வேர்னா जड़ सहित उखाड़ना पुड़गनो, उखाड़कर पुन को दे दिया, पुन को दे दिया ना கொடுத்துட்டா. ओके, मीनू ने सदाबहार के 8-10 पौधे जड़ सहित उखाड़कर
पुन पुन को दे दिया கொடுத்துட்டா. घर आते ही வீட்டுக்கு வந்ததும் घर आते ही पुन पुन ने 3 गमलों में 3 घर आते ही ना வீட்டுக்கு வந்ததும் पुन पुन ने இந்த पुन पुन வந்து पुन पुन ने 3 गमलों गमलाன்னா வந்து கூடை गमलाன்னா கூடை 3 गमलों में 3 கூடைகளில் ஓகே 3 basketsன்னு சொல்லுவாங்க baskets ஆனால் गमलों में ஒன்று இருந்தால் गमलाன்னு சொல்லுவாங்க நிறைய இருந்தால் गमलोன்னு சொல்லுவாங்க गमलों में 3 गमलों में पौधे लगा दिया पौधे அந்த செடிகள் लगा दियाना வச்சிட்டா ओके घर आते ही पुन पुन ने 3 गमलों में पौधे लगा दिया फिर है ना पेरो पौधों में ना செடிகளுக்கு पानी लाकर डाला पानी तन्नी लाकर डाला लाकर ना கொண்டு வந்து डाला ना போட்டா ओके 2 दिन बाद 2 நாளைக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஒரு சின்னதாக சொல்கிறேன். நான் வந்து இப்போ ஒரு கோல்டு பிஸ்னஸ் பண்ணுறேன். ஒரு அருமையான கோல்டு பிஸ்னஸ். உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ எந்த விதமான ப்ராப்ளம்ஸ் பணம் ப்ராப்ளம்ஸ் எது இருந்தாலும் இந்த கோல்டு பிஸ்னஸ் வந்து உங்களை வந்து அந்த ஃபைனான்ஷியலி ஃப்ரீ பண்ணிடும். உங்களுக்கு பண கஷ்டமே இல்லாமல் பண்ணிடும். ஓகே இந்த பிஸ்னஸ் வந்து அருமையான பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸில் வந்து நீங்கள் பார்ட்னராக சேரணும். என் கூட நீங்கள் பார்ட்னராக சேரணும். இந்த பிஸ்னஸில் நீங்கள் பார்ட்னராக சேரணும். லட்சக்கணக்கில் நம்ம சம்பாத்தியம் பண்ணோம்னா இதுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த பிஸ்னஸோட லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க்கில் போனீங்கன்னா நீங்கள் வந்து அந்த குரூப்பில் வந்துடுங்க. இந்த குரூப்பில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் யார் எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணுறாங்க. ஜஸ்ட் ஒரு வாரம் தான் ஆச்சு நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வாரத்திலேயே ஆயிரக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு மாதம் 2 மாதங்களுக்கு லட்சக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ணுவாங்க. இது ரொம்ப நாள் கிடையாது. ஓன்லி 2 வருஷத்தில் நீங்கள் பல லட்ச ரூபா சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு அருமையான வாய்ப்பு. இது மல்டி லெவல் மார்க்கெட்டிங் MLM கிடையாது. ரொம்ப ஈஸியாக சம்பாத்தியம் பண்ணலாம். இங்கே வீட்டில் இருந்தே சம்பாத்தியம் பண்ணலாம். ஓகே இதனால் என்னோடய மொபைல் நம்பரும் கொடுத்துருக்கேன். மொபைல் நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். ஓகே இந்த அருமையான இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்களும் பணக்காரனும் ஆகணும்னா இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே தேங்க்யூ. இன்னொன்று 2 दिन बाद ना 2 நாள் கழிச்சு 2 दिन बाद पुन पुन ने देखा ना पाता 2 दिन बाद 2 நாள் கழிச்சு 2 दिन बाद 2 நாள் கழிச்சு पुन पुन ने देखा पुन पुन வந்து पाता पुन पुन ने देखा कि पौधों में सुंदर सुंदर रंग बिरंगे फूल खिले हैं. देखा ना பார்க்கணும். देखा 2 दिन बाद पुन पुन ने देखा कि पौधों में ना அந்த செடிகளில் पौधों में सुंदर सुंदर ना अलग अलगा सुंदर सुंदर रंग बिरंगे रंगना कलर रंग बिरंगे कलर कलरा रंगना कलर रंग बिरंगे रंग बिरंगे ना कलर कलरा रंग बिरंगे फूल खिले हैं பூக்கள் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து வந்துருந்துச்சு. ஓகே इतने सुंदर फूल इतने सुंदर ना यूल अलहान पू इतने सुंदर फूल देखकर ना पाते सब बहुत खुश हुए. सब ना எல்லோரும் सब बहुत खुश हुए. என்றைக்கும் நம்ம வீட்டில் இந்த பூச்செடி பூக்கள் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே வந்து நம்ம வீட்டில் தங்கம் இருந்துச்சுன்னா ரொம்ப மனசுக்கு வந்து நிம்மதியாக இருக்கும். அதே மாதிரி நிறைய பணம் வந்துச்சுன்னா நம்மளை மாதிரி வேறு என்ன மாதிரி சந்தோஷமான ஆள் வாழ்க்கையில் உலகத்திலேயே யாரும் இல்லைன்ற ஃபீல் வரும் நம்மளுக்கு. வந்து நம்ம வீட்டில் பூக்கள் நிறைய பூ இருக்கணும். சின்ன மீன் தொட்டி இருக்கணும். நம்ம வீட்டில் வந்து மீன் தொட்டி வச்சு சின்ன சின்ன மீனுங்க கலர் மீனுங்க வளர்க்கணும். அது வந்து ரொம்ப நல்லது அந்த மீன் வளர்க்குறது. அதே மாதிரி உங்கள் வீட்டில் பணம் இருக்குது தங்கம் இருக்குது அண்ணா உங்களை மாதிரி சந்தோஷமாக உலகத்திலே யாருமே இருக்க முடியாது. ஓகே இது வந்து சில பேசிக்ஸ் தான். ஆனால் யார் வீட்லேயும் தங்கமும் பணமும் நம்மகிட்ட இருக்காது. ஓகே அதனால தான் நம்ம வந்து கொஞ்சம் எப்பயுமே கஷ்டமாகவே இருப்போம். யார்கிட்டையும் கஷ்டமாகவே பேசுவோம். ஓகே இனிமேல் வந்து உங்களுக்கு அந்த கஷ்டம் இருக்கக்கூடாது.
நம்ம பிஸ்னஸில் வாங்க, அந்த கஷ்டமே உங்களுக்கு வந்து இருக்காது. ஓகே, இத்தனே சுந்தர் ஃபுல், இத்தனே சுந்தரன்னா அவ்வளோ அழகான பூ. தேக்கர்னா பார்த்துட்டு, சப்னா எல்லோரும், बहुत खुश हुए ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. बहुत खुश हुए, எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. एक दिन ஒரு நாள், एक दिन पुनपुन की सहेली, पुनपुनோட ஃப்ரெண்டு சிக்கி, அந்த ஃப்ரெண்டோட பேர் என்ன, புன்புன் கி சஹேலி என்ன ஃப்ரெண்டு. சஹேலி என்ன, இந்த பெண்கள் வந்து அவங்கவுங்க ஃப்ரெண்டை வந்து சஹேலின்னு சொல்லுவாங்க. பெண்கள் சொல்லும்போது சஹேலின்னு சொல்லுவாங்க. பெண்கள் வந்து தோஸ்தன்னு சொல்லக்கூடாது, மித்ரன்னு சொல்லக்கூடாது. ஆம்பளைங்க சொல்லும்போது தோஸ்தன்னு சொல்லுவாங்க. இது என்னோடய ஃப்ரெண்டு, ஏ மேரா தோஸ்த் ஹே, ஏ மேரா மித்ர ஹேன்னு சொல்லணுங்க. அதே பெண்கள் சொல்லும்போது தோஸ்த் மித்ரன்ற வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, யஹ மேரி சஹேலி ஹே, யஹ மேரி சஹேலி, இவ வந்து என்னோடய ஃப்ரெண்டுன்னு சொல்லணும். ஓகே, ஸோ ஃப்ரெண்டுன்னா தோஸ்த், மித்ரு. இதில் நம்ம ஆண்கள் பேசும்போது, ஆண்கள் யூஸ் பண்ணும்போது, அதே பெண்கள் யூஸ் பண்ணும்போது சஹேலி. ஓகே, ஏக் தின் ஒரு நாள், புன்புன் கி சஹேலி, புன்புனோட ஃப்ரெண்டு சிக்கி உன்கே சாத் खेलने के लिए आई. उनके साथना அவங்க கூட, उनके साथना அவங்க கூட, खेलने के लिए आई, खेलने के लिए ना விளையாடுறதுக்காக, आई என்ன வந்தா. खेलते விளையாண்டுட்டு இருக்கும்போது, ஓகே, खेलते उसने, खेलते விளையாண்டுட்டு இருக்கும்போது, खेलते விளையாட்டுல, खेलते उसने என்ன அவ, खेलते उसने सदाबहार के पौधे की कुछ पत्तियाँ तोड़ दी. सदाबहार என்ற செடி இருக்குல்ல, அந்த सदाबहार செடி, सदाबहार के पौधों की कुछ पत्तियाँ சில இலைகள், பத்தியானா இலை. ஓகே, பத்தான இலை, பத்தியான இலைகள். ஓகே, कुछ पत्तियाँ तोड़ ली என்ன பறிச்சிட்டா, இலைங்க வந்து பறிச்சிட்டா, तोड़ ली. पुनपुन को बहुत दुख हुआ, पुनपुन को बहुत दुख हुआன்னா அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. துக்கம்னா வருத்தமாக இருக்கிறது, खुश என்ன சந்தோஷப்படுறது. ஓகே, पुनपुन को बहुत दुख हुआன்னா ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. उसने जाकर अपनी मम्मी को यह बता दी. उसने ना அவ, जाकर போய், अपनी मम्मी ना அவளுடைய அம்மா, अपनी मम्मी को यह बता दी. இது வந்து बता दी என்ன சொல்லிட்டா. பத்தானான்னு சொல்லணும், அதே வந்து பத்தானான்னு சொல்லணும். இன்னொன்று வந்து பத்தானான்னா காமிக்கிறதுக்கும் பத்தானான்னு சொல்லுவாங்க. ஓகே, இன்னொன்று பத்தானான்னா காமிக்கிறதுக்கு வந்து திகானான்னு சொல்லுவாங்க. காமிக்கிறதுக்கு திகானான்னா காமிக்கணும், பத்தானான்னா சொல்லணும். ஆனால் காமன் லாங்குவேஜில் வந்து பத்தானான்னா காமிக்கிறதுக்கும் பத்தானான்னு சொல்லுவாங்க, சொல்கிறதுக்கும் பத்தானான்னு சொல்லுவாங்க, காமிக்கிறதுக்கும் பத்தானான்னு ஸ்போக்கன் ஹிந்தியில் காமனாக சொல்லுவாங்க. ஓகே, அது வந்து தப்பு கிடையாது. நான் ஆக்சுவலி வந்து பத்தானான்னா பத்தானான்னா சொல்லணும், திகானான்னா காமிக்கணும். ஓகே, ஆக்சுவலி வேர்டு வந்து இது. ஓகே, उसने जाकर அவ போயிட்டு, अपनी मम्मी அவளுடைய मम्मी என்ன அவளுடைய மம்மி, को यह बता दीன்னா அது சொல்லிட்டான்னா என்னென்னு சொல்கிறான்னா, மீனு வந்து நம்ம மீனு கிடையாது, சிக்கி வந்து நம்ம செடியில் இருக்க இலைங்கள்லாம் பறிச்சிட்டான்னு சொல்கிறான். ஓகே, मम्मी ने चिक्की को पास बुलाया. मम्मी அவங்க அம்மா வந்து சிக்கி வந்து அந்த பிள்ளை பேர், நான் வீட்டுக்கு வந்து விளாட்றதுக்கு வந்தாலே அந்த பிள்ளை பேர். मम्मी ने चिक्की को पास बुलायाना பக்கத்தில் கூப்பிட்டா, பாஸ் बुलाया பக்கத்துக்கு கூப்பிட்டா, பாஸ் बुलाया. पास बुलाकर समझाया, பாஸ் बुलायाना பக்கத்தில் கூப்பிட்டா, बुलाकर समझाया, बुलाकरना கூப்பிட்டு, समझायाना அவளுக்கு வந்து அறிகுறி சொல்கிறா. ஓகே, समझाना புரிய வைக்கணும், समझाया. बेटी என்ன மகளே,
என்ன சொல்கிறா, அவங்க அம்மா வந்து என்ன சொல்கிறா, பேட்டி மகளே. पौधों में भी என்ன செடிகளுக்கும், पौधों में भी हमारी ही तरह நம்மள மாதிரியே, हमारी ही तरह நம்மள மாதிரியே, हमारी ही तरह जीवन होता है அதுக்கு உயிர் இருக்கும், லைஃப் இருக்கும், அதுக்கு உயிர் இருக்கும். हमारी ही तरह நம்மள மாதிரியே. बेटी என்ன மகளே. पौधों में भी என்ன செடிகள்லையும், पौधों में भी हमारी ही तरह நம்மள மாதிரியே, हमारी ही तरह जीवन होता है ना உயிர் இருக்கும். कोई उन्हें तोड़े யாராவது அதை உடைச்சா பறிச்சா, ஓகே, தோடனான்னா உடைக்கணும். कोई उसे तोड़े तो उन्हें भी அதுங்களுக்கும், उन्हें भी उसी तरह दुख होता है उसी तरह ना அதே மாதிரி வலிக்கும், அதே மாதிரி दुख होना வருத்தமாக இருக்கும், அதே மாதிரி दुख होता, उसी तरह दुख होता है. जैसे चोट लग जैसे எப்படின்னா, जैसे चोट लग जाने पर हमें होता है. चोट लग जाने पर நம்மளுக்கு ஏதாவது அடிபட்டும் போது நம்மளுக்கு எப்படி இருக்குமோ, जैसे चोट लग जाने पर हमें होता है நம்மளுக்கு ஆகுமோ. चोट लगना அடிபடணும், चोट लगना அடிபடணும். चोट लगने पर हमें होता है நம்மளுக்கு எப்படி ஆகுமோ, அந்த பூ பறிச்சா அதுக்கும் அப்படி வலிக்கும். दुख होता है ना அதுக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஓகே. कोई उन्हें तोड़े तो उन्हें भी इसी तरह दुख होता है जैसे चोट लग जाने पर हमें होता है. पुनपुन की मम्मी पुनपुनोட अम्मा, पुनपुन की मम्मी ने प्यार से ना ரொம்ப அன்பா, प्यार से चिक्की के सिर पर हाथ फेरा. चिक्की के सिर पर ना தலையில், हाथ फेराना இப்போ யாராவது யார்கிட்டையும் பேசும்போது ரொம்ப அன்பாக பேசும்போது இப்படி தலையில் இப்படி கை வச்சு இப்படி பண்ணி பேசுவாங்க. அப்போ அதை வந்து சர்பர் ஹாத் ஃபேரான்னு சொல்லுவாங்க. சர்பர் ஹாத் ஃபேர்னா தலையில் வந்து இப்படி தடவி விடணும், தடவி விட்டுட்டு பேசுவாங்க சின்ன பிள்ளைங்கிட்ட. அப்போது அன்பாக பேசுகிற மாதிரி. ஓகே. पुनपुन की मम्मी ने प्यार से चिक्की के सिर पर हाथ फेरा. फिर कहा हमेशा எப்பயுமே याद रखो. हमेशाना எப்பயுமே याद रखोன்னா நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. याद रखो. यह दुनिया இந்த உலகம் इतनी सुंदर है இவ்வளோ அழகாக இருக்குது. यह दुनिया இந்த உலகம் इतनी सुंदर है இவ்வளோ அழகாக இருக்குது. क्योंकि எதுக்காகன்னா, इसमें இதில் फूल है ना பூக்கள் இருக்குது. ததா ஹரியாலி ஹே ஹரியாலின்னா க்ரீனரின்னு சொல்லுவாங்க, பச்சை பச்சையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த உலகமே வந்து அழகாக இருக்கிறதுக்கு காரணம் பூக்கள் இருக்குது மற்றும் க்ரீனரின்னா பச்சையாக இருக்குது எல்லா இடத்துலையும். அதனால தான் இந்த உலகமே அழகாக இருக்குன்னு சொல்கிறோம். ஓகே. यह दुनिया इतनी सुंदर है क्योंकि इसमें फूल है இந்த உலகத்தில் பூ இருக்குது. ததா ஹரியாலி ஹே க்ரீனரி இருக்குது. ஹரியாலி என்ன பச்சையாக இருக்குது, க்ரீனரி இருக்குது. ஹரியாலி என்ன இந்த க்ரீனரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மரம் செடி அந்த பச்சையாக இருக்குது, இலைகள் நிறையா இருக்குது. ஸோ இது வச்சு என்ன வரும்னா, हवा भी हरियाली से हवा भी साफ और ठंडी रहती है. हरियाली से இந்த ஹரியாலி வச்சு என்ன ஆகும்னா, हवा भी என்ன காற்று, हवा भी साफ ஏன்னா காற்றும் நல்லா சுத்தமாகும். हवा भी साफ ஏன்னா காற்றும் ரொம்ப க்ளீனாக, हवा भी साफ और மற்றும் ठंडी रहती है. ठंडी है ना जिल्लना இருக்கும், ठंडी रहती है. हरियाली से हवा भी साफ और ठंडी रहती है. ठंडी है ना जिल्लना कूला இருக்கும். पेड़ पौधे हमारे अच्छे मित्र है. पेड़ पौधे है ना செடி மரங்கள், हमारे நம்மளுடைய
अच्छे मित्र है, अच्छे मित्र है ना नल्ला फ्रेंड है, अच्छे मित्र, पेड़ पौधे हमारे अच्छे मित्र है। पुनपुन और चिक्की, पुनपुन और चिक्की ध्यान से यह बात सुन रही थी। पुनपुन और चिक्की रेंडु पेर, पुनपुन और न मट्रों, पुनपुन और चिक्की ध्यान से ना गौनमा, ध्यान से ये बातें सुन रही थी। ये बातें ना இந்த பேச்சு, இந்த यह बातें सुन रही थी ना கேட்டுட்டு இருந்தாங்க। उन्होंने तय किया, அவங்க ரெண்டு பேரும் வந்து தயக்கினா முடிவு எடுத்தாங்க, தயன்னா முடிவு, उन्होंने तय किया முடிவு எடுத்தாங்க कि अब ना இப்போ, अब वे और पौधे लगाएंगी और पौधे ना நிறைய செடிகள், ஓகே, और पौधे लगाएंगीன்னா வைப்பாங்க, வைக்கணும், लगाएंगेன்னா வைக்கணும், तय कियाன்னா முடிவெடுத்தாங்க, ஓகே। उन्होंने तय किया அவங்க வந்து முடிவெடுத்தாங்க, उन्होंने तय किया कि अब वे ना இப்போ அவங்க पौधे लगाएंगे, செடிங்க வைப்பாங்க, ताकि धरती हरी भरी और सुंदर रहे। धरती है ना நம்ம பூமி, धरती हरी भरी है, हरी भरी ना எப்பயுமே ग्रीन आवे, हरी भरी है ना ग्रीन आवे, फुल्ला ग्रीन आवे, हरी भरी और सुंदर रहे ना அழகா இருக்கணும்। இப்போ எங்கள் ஸ்கூல்லையுமே நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், நான் வந்து என்னோடய ஒரு ரூல்ஸ் என்னென்னா, யாராவது பர்த்டே கொண்டாடணும் எங்கள் ஸ்கூல்லன்னா, எங்கள் ஸ்கூலில் சாக்லேட்டு, கேக்கு, பிஸ்கெட் எதுவுமே கொண்டு வரக்கூடாது, ஃப்ரூட்ஸ் மட்டும் கொண்டு வரணும்। எங்கள் ஸ்கூலோட ரூல்ஸ், அது என்னோடய ரூல்ஸு। ஃப்ரூட்ஸ் மட்டும் கொண்டு வந்து ஃப்ரூட்ஸ் தான் பிள்ளைங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், வேறு சாக்லேட், பிஸ்கெட் வேறு எதுவுமே கொண்டு வரக்கூடாது। அவங்க பர்த்டேக்கு அவங்க ஒரு செடி கொண்டு வரணும், எல்லா பர்த்டேக்கும் அவங்கவுங்க பர்த்டேக்கு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு செடி கொண்டு வந்து அவங்க கையால் அந்த செடி வைக்கணும்। அப்போ அவங்க கையாலனா அவங்களும் இருப்பாங்க, டீச்சர் இருப்பாங்க, பேர் ஓனரானா நாங்கள் இருப்போம், நான் இருப்பேன், இல்லாட்டா எங்கள் மேடம் இருப்பாங்க, யாராவது நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த செடி வைப்போம் அவங்க பர்த்டே அன்னைக்கு, ஓகே। இதுதான் எங்களோட ஸ்கூலோட ரூல்ஸ்। இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கதை மூலமாக நான் உங்களுக்கு என்ன சொல்ல வந்தேன்னா, செடிங்களுக்கும் உயிர் இருக்கும், அந்த செடிங்களுக்கும் நம்மளை மாதிரியே செடிங்களுக்கும் உயிர் இருக்கும்। அந்த செடிங்களை வந்து பறிக்கிறதோ எதுவும் வேஸ்ட்டாக எதுவும் பண்ணக்கூடாது। முடிஞ்ச அளவுக்கு நிறையா செடி மரம் வைங்க, நிறையா செடி மரம் வைங்க, முடிஞ்சால் உங்கள்கிட்ட இடம் தான் வைங்க, வேறு யார்கிட்டயா இடம் இருக்கா அவங்களுக்கு செடி வாங்கி கொடுங்க। நீங்கள் என்னென்னமோ கிஃப்ட் கொடுக்குறீங்க, பர்த்டேக்கு போனால் கேக்கு கொடுப்பீங்க, அது கொடுப்பீங்க, பைசா கொடுப்பீங்க, எதுவுமே கொடுக்காண்டாம், நீங்கள் என்ன கொடுக்கணுமோ கொடுக்காண்டான்னு சொல்லலை, ஆனால் அதுக்கு கூட ஒரு மரம் கொடுங்க, ஒரு ஒரு செடி கொடுங்க, அந்த செடி வந்து பெரிய மரமாகிற மாதிரி கொடுங்க, வேப்ப மரம் கொடுங்க, முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் வேப்ப மரம் கொடுங்க, அருமையாக இருக்கும்। ஒரு 10 வருஷம் 20 வருஷம் ஒரு 5 வருஷம் கழித்து பாருங்கள், அந்த செடி, அது நிழல் உங்களை என்றைக்கும் மறக்க மாட்டாங்க। அந்த செடி நீங்கள் கொடுத்தா அந்த செடியை பார்க்கும்போதெல்லாம் உங்கள் ஞாபகம் வரும், அந்த நிழல் வந்து அவ்வளோ நல்லது, வேப்ப மரம் நிழல், ஓகே। ஸோ இதோட மெயின் வந்து பேடு பௌத், இதோட சீக்குன்னு சொல்லலாம், லெசன், மோரல், இது வச்சு நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, पेड़ पौधों में भी जीवन होता है, पेड़ पौधों में भी जीवन होता है ना, செடி மரத்துக்கும் உயிர் இருக்கும், और वे हमारे सच्चे दोस्त है, और மற்றும் वे அந்த செடி மரங்க, வேன்னா அவங்க, இந்த செடி மரம் हमारे நம்மளுடைய सच्चे दोस्त है, सच्चे दोस्त है ना நல்ல फ्रेंड, बेस्ट फ्रेंड, ओके, धन्यवाद।